ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. இந்த கோவிலை பத்தி நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் இப்ப தலசயன பெருமாள்னு சிலர் மென்ஷன் பண்றாங்க. ஆனா இவர் சலசயன பெருமாள். அதாவது சல அப்படிங்கிறது வடமொழியில மாயம், அதாவது அதை எப்படி சொல்றது, நம்ம அறிந்திருக்கிறங்கிற பொருள்ல வரும். சலம் அப்படின்னா அசைவு இருக்கின்ற, அறிந்திருக்கிற அப்படிங்கிற பொருள். சல சயனம் அறிந்தும் தூங்கி கொண்டிருத்தல், மாயத்தூக்கம், அதாவது அரிதுயில் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அப்படி அரிதுயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் அதான் சலசயன பெருமாள். அச்சலம் அப்படின்னா அசையாது, சலம்னா அசைவு, அச்சலம் அப்படின்னா அசையாதது. இங்க அசைவு என்பது அவருக்கு தெரியும், அவர் ஆக்ஷன்ல தான் இருக்கார். ஆனா எப்படி ஆக்ஷன்ல இருக்காரு, சல சயன ஆக்ஷன்ல இருந்தாலும் படுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் படுத்துக்கிட்டு இருக்கார், கண்மூடி இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம்னா, ஆனா அவர் அதன் வழியாகவே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அவருடைய தூக்கம் யோக நித்ரை, அறிந்தும் அறியாதது போல் படுத்திருப்பது. ஆகவேதான் அது மாய நித்திரை என்று சொல்லப்படுவது. அறிந்து படுத்திருப்பதால் அது அறிதுயில். துயில்ல நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. அவர் கண்மூடி இருப்பது போல் இருந்தாலும் அவர் அறியாத எதுவும் இந்த உலகில் நடப்பதில்லை. இந்த உலகில எங்க என்ன நடந்தாலும் அவருக்கு தெரிந்துதான் நடக்கிறது. ஆகவே அவர் அறிதுயில் அப்படின்னு சொல்றதான் சல சயனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே ஸ்தல சயன பெருமாள், தலசயன பெருமாள் நம்ம மகாபலிபுரத்துல இருக்கிறவர், இவர் சலசயன பெருமாள். இந்த பெருமாள் இருக்கிறதுலயே நம்ம எப்பவுமே நான் சொல்ற ஒண்ணு உண்டு. இந்த கோவில் பேரை நான் மறந்து போயிட்டேன். அதாவது நெடுமாலாகத்தான் அவன் இருப்பான். எப்ப நெடுமால்னு சொல்லுவாங்கன்னா, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற வடிவத்துல பெருமாளை பாடும்போது நெடுமால் வரை என கிடந்தவன், மால் வரை என இருந்தவன், அஞ்சன குன்றென கிடந்தவன், அப்படிதான் பாடியிருக்காங்க. பெரிய உருவத்தோட நீண்டு படுத்திருக்கக்கூடியவனாகத்தான் அவன் பார்க்கடல்ல இருக்கான், சின்ன உருவம் கிடையாது. ஆகவேதான் எந்த கோயில்ல பள்ளி கொண்ட பெருமாளை சிலையாக வடிக்கும் போது, அர்ச்சாரூபம் செய்யும் போதும் பெரிய உருவமாத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல, இந்த கோவில்ல, இந்த சிறுபுலியூர்ல மட்டும் புஜங்க சயனம், அதாவது ஒரு கேஷுவல் இதுல இருக்கிற மாதிரி இப்படி தோல் சைடுல வச்சு படுத்திருக்கிறது, அதான் புஜங்க சயனம். இப்படி சைடுல வச்சு இப்படி படுத்திருக்கிற மாதிரி அவர் படுத்திருப்பார். சிறிய உருவமா செதுக்கி இருப்பாங்க அவரை. சின்னதான ஒரு பள்ளி கொண்ட பெருமாள் அவர். அதனாலதான் அங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க பால ரூபத்துல இங்க இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது பால ரூபம் இல்ல, சின்ன வடிவுல அவர் இங்க இருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் கேட்டாராம், என்ன சின்ன வடிவா இருக்கீங்களா, பெரிய வடிவம்னா நீ திருக்கண்ணமங்கைக்கு போய் பாருன்னு பெருமாள் சொல்லிட்டாராம். ஆகவே இங்க அவர் சிறு வடிவில் இருக்கிறார். இங்க எதுக்கு இப்படி இருக்காருன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்குமே வியாக்கிரபாதர் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும். வியாக்கிரபாதர்ங்கிறது தமிழில் புலிப்பாணி என்று சொல்லப்படுகிற முனிவர். அதாவது பாதங்கள் புலியை போன்று இருக்கக்கூடியவர். இவர் சிவனின் தொண்டராக அறியப்படுபவர். சிவனுடைய தாண்டவ கோலம், அவருடைய நடராஜ வடிவம் இருக்கு இல்லையா, அந்த நடராஜ வடிவத்துல இந்த வியாக்கிரபாதரும் காரைக்கால் அம்மையும் தான் இருப்பாங்க நிறைய இடங்கள்ல, அவருடைய நடனத்தை பார்க்கிறவர்கள். இந்த வியாக்கிரபாதர் முக்தி அடைவதற்காக இந்த தலத்துக்கு பெருமாளை வணங்கி முக்தி அடைந்தாராம். ஆகவே அவருக்கு ஒரு சிலை உள்ள இருக்கு, வியாக்கிரபாதருக்கு ஒரு சிலை இருக்கு பெருமாள். ஆகவே அவர் வணங்கியதால் அவர் புலிப்பாதம் உடையவர். வியாக்கிரம்னா புலி, இது பாதர்னா புலிப்பாதம் உடையவர். ஆகவே அது சிறுபுலியூர் என்று சொல்லப்பட்டதுன்னு அங்க இருக்கிற கதை. இன்னொரு புராண கதை என்னன்னா, ஆதிசேஷன் கருடனுக்கு பயந்து இந்த தலத்துல பெருமாளை வணங்கி, பெருமாள் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால் இந்த தலத்தில் பெருமாளின் அருளை ஆதிசேடன் பெற்று கருட பயம் நீங்க பெறுகிறான். ஆகவே இந்த தலத்துல
கருடனுக்கு கீழேயும் ஆதிசேஷனுக்கு மேலேயுமா சந்நிதி வச்சிருக்காங்க. கருடன் கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருப்பார். இந்த இடத்துல இருக்கிற பெருமாளுடைய பெயர் வந்து ரொம்ப அருமையான பெயர். அருமா கடல் அமுதன். அருமையான பெரும் கடலிலிருந்து கிடைத்த அமுதம் போன்றவன். அருமையான அமுதம் போன்றவன், பெரும் கடலிலிருந்து கடைந்தெடுத்த அமுதம் போன்றவன். அருனா அருமையான, ரேர் அப்படின்னு அர்த்தம். மாகடல் அமுதன், பெரிய கடலில் கிடைத்த அருமையான அமுதம் போன்றவன். அருமா கடல் அமுதன். அதுக்கு சரியான தமிழ் பெயர் அவருடைய அங்க இருக்கக்கூடிய இவருடையது, பேர் என்ன, உற்சவருடையது, கிருபா சமுத்திர பெருமான் அப்படின்னு அவருக்கு பேரு. கிருபா சமுத்திரன், கிருபை, சமுத்திரம் கடல், கடல் போல் கிருபை செய்யக்கூடியவன், கடல் போல் கருணை செய்யக்கூடியவன் அர்த்தம். கிருபா சமுத்திர பெருமாள். தாயாரும் அதேதான், தயை மிகுந்தவள். தயைனா அன்பு, ஒரு அதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற அன்பு தான் தயை. தயைனா நமக்கு இப்ப அன்பு செய்தல்னா நீங்க கண்ணால பார்த்தே அன்பு செய்வேன், ஒருவரை புகழ்ந்து பேசி ஒரு அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு எதையாவது பொருளாகவோ அல்லது ஏதாவது பலனாகவோ கொடுத்து அன்பு செய்வதற்கு பேர் தயை அப்படின்னு பேர். அதாவது கொஞ்சம் தயவு காட்டுங்க ஐயா அப்படின்னா அவர் மூலமா நமக்கு ஒரு வேலையாக வேண்டியதுன்னு அர்த்தம். கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னா, ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு விலகிக்கங்க. நீங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு தயவுக்கு அடுத்தபடியா ஒரு வேலையைத்தான் சொல்லுவீங்க. சார் தயவு செய்து அதை எடுத்து கொடுக்குறீங்களா, சார் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா, சார் தயவு செய்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்களா. அப்ப தயவுங்கிறது ஒரு பணியாக இருக்கிறது, ஒரு வேலை, ஒரு சர்வீஸ், ஒரு பொருளை கொடுப்பது தான் நமக்கு தயவு. சார் தயவு பண்ணி இந்த பேனா கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அப்படிதானே நம்ம கேட்கிறோம். அப்ப தயவு என்பது ஒரு அதற்கடுத்து ஒரு பணியை வைத்திருப்பது. இங்க இருக்கிற தாயார் பெயர் தயா நாயகி. தயவு செய்வதில் தலைவி அவன். என்ன தயவு செய்வா? தாயார் செய்யக்கூடிய பெரிய தயவு என்ன? இவர் நம்ம பக்தன் தான், ரொம்ப நல்ல மனுஷன், இவருக்கு நீங்க ஒரு இடம் கொடுங்க, இதுல வைகுண்டத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுங்க என்று தாயார் சொன்னா, தாயார் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த ஃபைல்ல பெருமாள் கையெழுத்து போட்டே தீர்வார். வேற யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் பெருமாள் கொஞ்சம் யோசிப்பார். தாயார் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் நீ பார்த்துட்டு இல்லம்மா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓகே போட்டு என்ட்ரி பாஸ் கொடுத்துருவாங்க. நம்ம நேரம் உள்ள போயிட வேண்டியதுதான். ஆகவே தாயார் வந்து இந்த இடத்துல அப்படி தயவு செய்யக்கூடியவளா இருக்கா. அடியார்களுக்கு வந்து தான் தயவு செய்து அவர்களை முக்திக்கு அழைத்து வருபவளாக இருக்கலாம். ஸோ தயாநாயகின்னு பெயர். சிறிய கோயில், ஆனா 1000 வருடங்களுக்கும் மேலாக புகழ்பெற்ற கோயில் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானை குறித்து 10 பாடல்கள் பாடியிருக்காரு. வழக்கம் போலவே 2 வரிகளில் 4 வரி பாடலா எழுதியிருக்காரு. 2 வரிகள்ல ஊர் சிறப்பு, 2 வரிகள்ல அந்த இறைவன் அளிக்கும் கருணையின் இத சொல்லி பாடுறாரு. முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? மனம் கள்ளம் வில்லும் வகை கருதி களல் தொழுவீர். இப்ப அவரு மனம் கள்ளம்னு ஏன் வாசிக்கிறோம்னா, அவர் கள்ளம் மனம் வில்லும்னு போட்டிருக்காரு. ஏன்னா அடுத்து வர்ற கள்ளம் வெள்ளம் தெள்ளும் உள்ளும் இந்த மோனை ஒத்து வரணுங்கிறதுக்காக அவர் அப்படி எழுதியிருக்காரு. ஆனா நம்ம கரெக்டான பொருள்ல வாசிக்கிறேன்னா, மனம் கள்ளம் வில்லும். வில்லுதல் என்றால் நீக்குதல், இப்படி கிள்ளி எரியறது, அதான் வில்லுதல். அதைத்தான் தமிழ் சும்மா விண்டு கொடுன்னு சொல்லுவாங்க முன்னாடி. தஞ்சாவூர் பக்கம் அந்த பாஷை உண்டு. அதுல கொஞ்சம் விண்டு குடைங்கிறத இன்னைக்கு என்ன சொல்றோம், கொஞ்சம் பிச்சு குடைன்னு சொல்றோம். அதுல இருந்து கொஞ்சம் பிச்சு கொடுப்பா அப்படின்னா, அந்த மெயின்ல இருந்து நீக்கி தனியா கொடு, அதுதான் விண்டு கொடுத்தல், அதுதான் வில்லும். மனதோடு ஒட்டி இருப்பது கள்ளம், மனதின் இயல்பே கள்ளம்தான். இவர் என்ன சொல்றாரு? மனம் கள்ளம் வில்லும் வகை கருதி, மனதிலிருந்து இந்த கள்ளத்தனத்தை நீக்கும் வகையை கருதி, நீக்கும் விதத்திற்காக, மனதிலிருந்து கள்ளத்தை நீக்க வேண்டி கழல் தொழுவீர், திருவடிகளை வணங்குவீர். எந்த திருவடிகளை, யார் திருவடிகளை வணங்கணும்?
முதுபறவை திரைவெள்ளம் விரிய. பறவைனா கடல். முதுபறவை அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கிற கடல். அதனாலதான் பறவைனாலே பரந்த நீர்ப்பகுதிக்கும் பறவைன்னு சொல்லலாம். இப்போ பெரிய ஏரியும் பறவை தான். ஆனா முதுநீர் பறவை, அந்த முது பறவைன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லிடுறோம், அது கடல் என்று நமக்கு தெரிகிறது. இங்க என்ன சொல்றாரு, வெள்ளம் திரை வெள்ளம் விரிய அப்படின்னா கடல் போல அந்த ஊர்ல நீர் செழித்து வருகிறது. எங்க? சிறுபுலியூர்ல. முது பறவை திரை வெள்ளம், திரைனா அலையடித்து கொண்டு வருகிற வெள்ளம், விரிய கடல் போல அங்க அந்த ஊர்ல என்ன வருது, நீர் வந்து அப்படியே அலை அடிச்சிட்டு வருது. அப்படி வரக்கூடிய நீர் கரை எங்கும் தெள்ளும் மணி. தெள்ளும்னா அப்படி தெளிச்சிருக்கு. நம்ம சொல்லல வாச தெளிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தெளித்தல்ங்கிறதுனுடைய வேர் சொல்லுதான் தெள் அப்படின்னு சொல்லுது. தெள்ளுதல்னா இறைத்தல், வாரி இப்படி இறைச்சிருக்கிறது. தண்ணி என்ன செய்யறோம், அப்படி கையால அப்படி எடுத்து இப்படி வாச தெளிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாச தெளிக்கிற மெத்தடே மறந்துருக்கும். ஒரு அரைவாளி கால்வாளி தண்ணி எடுத்து அதை அப்படி கையால இப்படி இப்படி எடுத்து எடுத்து இப்படி தெளிக்கிறது. வாச தெளித்தல்ங்கிற வேர்டே நீங்க மறந்து போச்சு. அந்த தெளித்தல்ங்கிறது தான் தெள்ளுதல். என்ன செய்திருக்கிறது, கடல் நீர் போல் அப்படி அலையடித்து கொண்டு வருகிற நீர் அப்படி வரும்போதே மணிகள் பலவிதமான ரத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்து தெள்ளும் அப்படியே தெளிச்சு விட்டுருக்கு சைடுல போறோம். அப்படி கரையெங்கும் மணி திகழும். எப்படியா கரையெல்லாம் மணி வந்துச்சு ஆத்தங்கரையில எல்லாம், தண்ணி கொண்டு வந்து தெள்ளும், தெள்ளி இருக்கு, தெளிச்சு விட்டுருக்கியா, மணியெல்லாம் கொண்டு வந்து அந்த நீர் தெளித்து விட்டிருக்கிறது கரைகளில். அப்படிப்பட்ட சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும். உள்ளும்னா இந்த இடத்துல சலசயனத்தில் இருக்கும்னு அர்த்தம். உள்ளும் அங்க உள்ளே இருக்கும். எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீரே. அதாவது சலசயனத்திற்கு உள்ளே இருக்கிறவன் தான் என் உள்ளத்திற்குள்ளும் இருக்கிறான். அர்ச்சாரூபமாக இங்கே நீங்கள் பார்க்கிற இதே தெய்வம்தான் நம் மனதிற்குள் அந்தர்யாமியாகவும் இருக்கிறான். சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்துளும் உறைவாரை. ரெண்டுலையுமே அவன் உரைகிறான். நீ உனக்குள்ள பார்த்தனா அந்தர்யாமியா அவனை பார்ப்ப, வெளியில அவனை பார்க்கணும்னு நினைச்சனா இந்த சிறுபுலியூர்ல இந்த தெய்வமே இருக்கிறான், கண்ணு முன்னாடி இருக்கான், அவனை பார்த்துக்கோ, அவனுடைய கடல் தொழுவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. தெருவில் திரி சிறு நோன்பியர் செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய்மொழி மதியாது வந்து அடைவீர். தெருவுல திரியக்கூடியவங்க ரொம்ப பக்திமான்கள் போல இருக்கிறாங்க, ஏதோ விரதம் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த விரதமாகப்பட்டது பெருவிரதம்லாம் கிடையாது. ஒரு சின்ன விரதத்தை அதாவது சிறு விரதம் என்றால் பெரிய பலன்களை தராத விரதம், அதான் சிறு விரதம். அந்த விரதத்தையும் எப்படி முடிக்கிறாங்க, நல்ல சோறு கஞ்சி எல்லாத்தையும் போட்டு அப்படி சாப்பிட்டு இது பண்றவங்க, மருவி பிரிந்தவர், அத இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற கூடியவங்க, அவர்கள் வாய்மொழி மதியாது, அவர்களுடைய சொல் பேச்சை நீங்கள் கேட்காமல் வந்து அடைவீர், இந்த இடத்தை வந்து அடைவீர். சோற்றையும் கஞ்சியையும் பிரிச்சு மேயறவங்க, அதாவது பிரித்து பிரித்து சாப்பிடுறாங்க. செஞ்சோறு அதை மருவி அப்படி அதோடையே இணைந்திருத்தல். அவங்களுடைய விரதம் முடிக்கும் போது அவங்க சாப்பிடுறத நக்கல் பண்றாரு. அப்படி சாப்பிடக்கூடியவங்க அவங்க பேச்சையெல்லாம் கேட்காது. இது ஜைன மதம் நேரடியாக சமணர்களை குற்றஞ்சாட்டுவது. சமணர்கள் தான் இந்த சிறு விரதம் இருந்து அதுக்கு பிறகு பிரமாதமா சாப்பிடுவாங்க. அவங்க விரதம் இருந்த எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ற மாதிரி சாப்பிட்டுருவாங்க. ஆகவே அதை கிண்டல் பண்றாரு. அவங்க பேசுறதையெல்லாம் கேட்காதீங்க. திருவில் பொலி மறையோர். திருவில் அப்படின்னா செல்வம் மிக்க, செல்வம் பொலிகின்ற மறையோர், வேதம் அறிந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல திரு என்று சொல்லப்படுவது என்னது, கல்வி செல்வம். கல்வி செல்வம் மிகுந்து விளங்குகின்ற, பொலிந்து விளங்குகின்ற மறையோர் இருக்கக்கூடிய சிறுபுலியூர் சலசயனத்து உருவ குரல் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே. இந்த இடத்துலதான் சிறுபுலியூர்ல இருக்கிற பெருமாள் சின்ன சைஸ்ன்னு நமக்கு தெரியுது.
சலசயனத்து உருவ குறள் அடிகள். சிறிய குறள்னா சிறியன்னு அர்த்தம். குறள் வடிவாயின்னு தான் வாமனனுக்கு பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா? அப்ப குறள் வடிவம்னா குறுகிய வடிவம், சிறிய வடிவம். சிறிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அவன் திருவடிகளை அடி உணர்மின் உணர்வீரே. அதை உணர்ந்தீர்கள் என்றால் இதை உணர்வீர்கள், இதை எல்லாவற்றையும் உணர்வீர்கள். பறையும் வினை, அதாவது இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, 3வது பாட்டுல பறையும் வினை அப்படின்னா பலனை சொல்றாரு எடுத்த உடனே. உன்னுடைய வினைகளெல்லாம் தொலையும்பா. பறையும்னா தொலைதல். பறையும் வினை, உனது வினைகளெல்லாம் தொலைந்தன. என்ன செஞ்சா? தொழுது உய்மின் நீர். தொழுது நீங்கள் உய்வை அடைவீர்களாக. யாரை பார்த்து சொல்றாரு? பணியும் சிறு தொண்டீர். பிற தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு அதை ஒரு பெரிய காரியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சிறு தொண்டர்களே. அப்ப யார் தொண்டர்? பாகவதர்னா பெருமாளை பணிந்தவர்கள் தான் அடியவர்கள். பிற தெய்வங்களை பணிந்தவர்கள் எல்லாம் சிறு தொண்டு செய்பவர்கள். பெருந்தொண்டு செய்பவர்கள் யாருன்னா பெருமாளை பணிந்தவர்களாம். அப்ப பிற தெய்வங்களை வணங்கி பணிபவர்கள் எல்லாம் சிறு தொண்டு செய்பவர்களாம். ஆக இவர் என்ன சொல்றாரு? பணியும் சிறு தொண்டீர். பிற தெய்வங்களிடத்தில், பிற தத்துவங்களிடத்தில் பணியக்கூடிய சிறு தொண்டு உடையவர்களே. அப்போ உன் பக்தியில பிரச்சனை இல்லப்பா, நீ நல்லாதான் பக்தி பண்ற, நல்லாதான் பணிவா இருக்க, ஆனா தப்பான இடத்துல இருக்கியே, சரியான இடத்துல இல்லையே. ஸோ உன் இன்டென்ஷன் சரியா இருக்கு, உன் பிராக்டிஸ் சரியா இருக்கு, பட் நீ போயிருக்கிற இடம் சரியில்லை. அதுதான் ஒரு பணியும் சிறு தொண்டீர். அவர்களையும் தொண்டர்கள் தான் சொல்றாரு, ஆனா சிறு தொண்டர்கள் அப்படின்றாரு. பணியும் சிறு தொண்டீர் தொழுது உய்மின் நீர். நீங்க தொழுது உய்வீர்களாக. அப்படி உய்யும் போது என்ன நடக்கும்? பறையும் வினை, உங்களது வினை பயன்கள் எல்லாம் காணாமல் போகும், இல்லாமல் ஆகும். யார போய்யா பணியணும்? அறையும் புனல் ஒரு பால். அறையும்னா அலை மோதுகிறது, கரையை அறைகிறது. நீர் வளம், அந்த அந்த ஊர்ல இருக்கிற நீர் அதன் நீர்நிலைகளில், அதன் கரைகளில் நீர் அப்படி அலையுது, அப்படி அடிக்குது. அவ்வளவு செழிப்பா இருக்கு நீர். ஒரு பக்கம் நீர் அவ்வளவு செழிப்பா இருந்தா, இன்னொரு பக்கம் வயல் ஒரு பால். அறையும் புனல் ஒரு பால், வயல் ஒரு பால், பொழில் ஒரு பால். ஒரு பக்கம் சோலைகள், ஒரு பக்கம் வயல்கள், இன்னொரு பக்கம் நீர் நிரம்பி ததும்பும் அலையடிக்கும் நீர்நிலைகள். இப்படிப்பட்ட இடத்துல சிறை வண்டு இனம் சிறை அறையும். தனது ரெக்கை அப்படி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். வண்டு இனங்கள், வண்டு நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். வண்டு இனம் சிறை அறையும். வண்டு இனங்கள் எல்லாம் அப்படி செய்கின்றன. அப்படிப்பட்ட சிறுபுலியூர் சலசயனத்து உரையும், இவ்வளவு செழிப்பு மிக்க சிறுபுலியூரினுடைய சலசயன கோயிலில் உரையக்கூடிய இறை அடி அல்லது அந்த இறைவனின் திருவடி அல்லாது. அதான் அல்லதுன்னு வருது இந்த இடத்துல. அல்லதுன்னா ஆர் அந்த பொருள் எடுக்கக்கூடாது. இது குறித்த குறைதல் விகாரம். இறையடி அல்லாது, அந்த இறைவனின் திருவடி அல்லாமல், சிறுபுலியூர் சலசயனத்து உரையும் இறைவனின் திருவடி அல்லாது ஒன்று இறையும் அறியேனே. வேறு எந்த இறையும் எனக்கு தெரியாது. இப்ப மேல இருக்கிற பணியும் சிறு தொண்டீர்னு யாரை பார்த்து சொல்றாரு? தன்னை என்ன சொல்லிக்கிறாரு? சலசயனத்து உரையும் இறையடி அல்லாது ஒன்று இறையும் அறியேனே, வேற ஒரு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ யாரை பார்த்த பணியும்னு சொல்றாரு? பிற தெய்வங்களை பணிகிறவர்கள். எனக்கு சிறுபுலியூர்ல இருக்கிற இந்த தெய்வத்தை தவிர வேறு தெய்வமே எனக்கு தெரியாது அப்படின்னு இங்க சொல்லிடுறாரு. வானார் மதி பொதியும் சடை. யாரு? சிவன். வானில் விளங்கக்கூடிய மதி, வானில் அழகு பொருந்தியதாக இருக்கும் நிலவை பொதிந்து வைத்தல், அப்படி கட்டி வச்சிருக்கிறது. எதுல கட்டி வச்சிருக்கான்? சடை. தனது சடை முடியில்
வானில் இருக்கக்கூடிய நிலவை வந்து கட்டி வச்சிருக்கான். மழு வாழியோடு, மழுவாளி, வாளினா ஆயுதம்னு ஒரு பொருள் உண்டு. அம்பு ஆயுதம், அதான் வாளிக்கு ரெண்டு பொருள். மழுவாளியோடு, மழுவை ஆயுதமாக ஏந்தியவன் யாரு? சிவன். மான் மழு இரண்டு கைகளில் ஏந்தியவன் சிவன். ஆகவே இவன் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிறான் நாராயணன். சிவன் மானும் மழுவும் ஏந்தியவர். ஆகவே மழுவோய் ஒரு கையில் கொண்டவனாகவும் தலையில் நிலவை சூடியவனாகவும் இருக்கக்கூடியவன் ஒரு பால், உடலின் ஒரு பகுதி, ஒரு பால் தான் ஆகிய தலைவன் அவன். யாரு? நாராயணன். சிவபெருமானை தன் உடலின் ஒரு பால் ஆகிய, தானாகிய, அவனுடைய ஒரு பாட்டை தன்னோட சேர்த்துக்கிட்டு தானாகி நின்ற தலைவன் அவன். சங்கர நாராயணர் அப்படிங்கிற கோலம் அது. சங்கரனும் நாராயணனும் இணைந்திருக்கிற கோலம். நீங்க இப்பவும் சங்கரன் கோயில் போனீங்கன்னா அது பேரே சங்கர நயினார் கோயில் தான். சங்கரனும் இவரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறது சங்கர நயினார் கோயில். அங்க போனீங்கன்னா 3 சந்நிதி, சிவனுக்கு ஒரு சன்னதி, அடுத்தது சிவனும் பெருமாளும் இணைந்திருக்கக்கூடிய சங்கர நாராயணருக்கு ஒரு சன்னதி, அடுத்து 3வது கோமதி அம்பிகைக்கு ஒரு சன்னதி இருக்கும். 3 சன்னதிகள் இருக்கக்கூடிய கோயில் அது. அதுல சங்கர நயினார் சன்னதிக்கு போனீங்கன்னா நீங்க இப்பவும் பார்க்கலாம், ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். ஒரு புறம் புலித்தோல் போர்த்து சடைமுடியோடும், இன்னொரு புறம் பீதாம்பரம் தரித்து சங்கும் கையில் இது ஏந்தியவனாகவும் கிரீடம் கொண்டவனாகவும் காட்சியளிப்பான். இது வந்து மிக அருமையான கோலம், சங்கர நாராயணர் கோலம்ங்கிறது. அவன் வந்து அந்த தனது உடம்பின் ஒரு பாகத்தை சிவனுக்கு கொடுத்து தானே அதுவாக ஆகி நிற்கிறான். பானார் மதிபொதியும் சடை மழுவாளியோடு ஒரு பால் தான் ஆகிய தலைவன் அவன். அவன் யாரு? அமரர்க்கு அதிபதியாம். அமரர்னு சொல்லும் போது நமக்கு 2 பொருளும் இங்க உண்டு. தேவர்கள், சிரஞ்சீவிகளாக விளங்கும் நித்தியசூரிகள், இருவருக்கும் அவன்தான் அதிபதி, இருவருக்குமே அவன்தான் தலைவன். அப்படிப்பட்ட தெய்வம் தேன் ஆர் பொழில் தழுவும், தேன் மிகுந்த பொழில் சோலைகளால் சூழப்பட்ட, தழுவும்னா அந்த சோலை அப்படியே அந்த ஊரை தழுவிட்டு இருக்கு, அப்படி ஊரை சுத்தி சோலைகளா இருக்கு, அததான் இப்படி சொல்றாரு. தேனார் பொழில் தழுவும் சிறுபுலியூர், தேன் மிகுந்த மலர்களை கொண்ட சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற அந்த சோலை, அதை பார்க்க எப்படி இருக்கு? பழையபடி நீங்க ட்ரோன் ஷாட் தான், அப்படி மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சோலை வந்து ஊரையே இப்படி தழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. தேனார் பொழில்தழுவும் சிறுபுலியூர் சலசயனத்து ஆண் ஆயனது, ஆண் 2 சொலியின், ஆகவே அது ஆண் இறைகளை குறிப்பது, பசு கூட்டங்களை குறிப்பது. ஆண் ஆயன், பசுக்களை மேய்ப்பவன். அவனது அடி அல்லாது ஒன்று அறியேன் அடியேனே. அப்படிப்பட்ட தெய்வம், அனைவரையும் இந்த கூட்டங்களை எல்லாம் மேய்த்து காக்கக்கூடிய தெய்வமாகிய அவனது திருவடிகளைத் தவிர வேறு ஒன்றையும் நான் அறிய மாட்டேன். நந்தா நெடு நரகத்திடை நணுகாவகை நாளும், இது என்ன பண்ணியிருக்காருன்னா 2 3 சேர்த்து உள்ள போட்டிருக்காரு. இதை எப்படி வாசிக்கணும்? எந்தாய் என நாளும் இமையோர் தொழுது ஏத்தும் இடம். எந்தாய், என் தலைவனே, என் தந்தையே, என மூத்தோனே, எனது முதல்வனே, எனது தலைவனே, இது அத்தனைக்கும் பொருள் எந்தாய். எந்தாய் என் தலைவனே என்று நாளும் இமையோர், இமையோர் யாரு? தேவர்கள். இமையோர்னு சொன்னா அந்த கண் இமைக்க மாட்டாங்க, அது தேவர்களை குறிப்பது. தேவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவனை தொழுகிறார்கள். என்ன சொல்லி தொழுகிறார்கள்? எந்தாய், என் தலைவனே என்று சொல்லி தொழுகிறார்கள். அப்படி தொழும் இடம் எது? எந்தாய் என இமையோர் நாளும் தொழுது ஏத்தும் இடம். எந்த இடம்? எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனம். எரிநீர்னா
நீர் அலை வந்து அப்படி கரையில அப்படி அடிக்கும் போது நீங்க கரையில நின்னீங்கன்னா உங்க மேல தெறிக்கும். அது அலை அடித்து நீர் உங்க மேல தெறிக்குது. அதனாலதான் எரி நீர்னு சொல்றது. நீர் உங்க மேல எரியப்படுகிறது. யார் வந்து எரியறா? அதுவே தான்ப்பா, தண்ணியே தான் வந்து என் மேல அடிக்குது. அவ்வளவு செழிப்பு, கரையில அடிச்சு சிதறது என் மேல படுது. ஆகவேதான் எரிநீர் என்பது அலையை குறிக்கும். எரிநீர் அப்படி அலை மிகுந்து நீர் செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்துல செந்தாமரை எல்லாம் அப்படியே பூத்து குலுங்குது. அப்படி செந்தாமரை பூத்து நீர் நிரம்பி அலையடித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபுலியூர் சலசயனத்தில் அந்தாமரை அடியாய், அழகிய தாமரை பாதங்களை கொண்டவனே. அம் அழகிய, அம் தாமரை தான் அந்தாமரைன்னு இதா வருது. ரெண்டு வார்த்தை புணரும் போது வரக்கூடியது. அம் தாமரை அந்தாமரை ஆகிறது. அழகிய தாமரை அடியாய், அழகிய தாமரை பாதங்களை உடையவனே. நந்தா நெடு நரகத்திடை. நந்தா அப்படின்னா குறைவுபடாத, நந்துதல்னா அழிதல், குறைவுபடுதல்னு பொருள். நந்தா அப்படின்னா அழியாத, குறைவுபடாத. என்ன அர்த்தம்? நெடு நரகம். நரகம் வந்து நீண்ட நரகம். இந்த இடத்துல நீண்ட நரகம் நீளமா இருக்குங்கிற பொருள் இல்லை. அந்த நரக அவஸ்தை நீண்டு கொண்டே செல்லும். அதை குறிப்பதற்காகத்தான் நெடு நரகம்னு வார்த்தை வருது. நரகம்ங்கிறதுனுடைய சைஸை சொல்லல, நரகத்துல நாம் அனுபவிக்கிற துன்பங்களினுடைய அளவை சொல்லுகிறார். நெடு நரகம், நீண்ட நீண்ட காலமாக நம்மை கொடுமை செய்யக்கூடிய நரகம். சரி, கொடுமை போக போக குறைதான் பார்த்தா குறையவே குறையாது. டே ஒன்னுல எவ்வளவு இதோட எவ்வளவு எனர்ஜியோட நமக்கு கொடுமை செய்யப்படுகிறதோ நரகத்தில், அது குறையவே குறையாது. ஆகவேதான் நந்தா நெடு நரகுன்னு சொன்ன. அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம். நந்தா நெடு நரகத்திடை, அப்படி கொஞ்சமும் குறையாமல் நீண்ட காலத்திற்கு சற்றும் குறையாமல் தொடர்ந்து துன்பத்தை தரக்கூடிய நரகத்து இடை, அதாவது அந்த நரகத்தில் நணுகா வகை. நணுகுதல் என்றால் அதுல போய் சேர்றது. நணுகா வகை, அதில் சேராமல் இருக்க. நந்தா நெடு நரகத்திடை நணுகா வகை, உனது அடியேற்கு அருள் புரியே. உனது அடியவர்களுக்கு அருள் புரிவாயாக. எந்தாய் என நாளும் இமையோர் தொழுது ஏத்தும் இடம், எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரை அடியாய், உனது அடியேற் நந்தா நெடுநரகத்திடை நணுகாவகை, உனது அடியேற்கு அருள் புரியே. அதுதான் அந்த பாடலினுடைய அமைப்பு. நம்ம கொண்டு கூட்டி வாசித்தல் அப்படி வாசிக்கணும். முழு நீளமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் விரவி, விரவினா கலந்து. எங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க, சாதத்தை போட்டு அந்த சோறு போட்டு சோறுக்கு மேல சாம்பார் விட்டீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு பிசைய தெரியாது. இப்ப நம்ம டீசெண்டா பிசைஞ்சு தரட்டுமான்னு கேட்கறோம் இல்லையா? எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் குழம்பு ஊத்திட்டேன், விரவி தரட்டுமா அம்மா, விரவி தரட்டுமா அப்படி கேட்பாங்க. விரவி தருதல்னா பிசைஞ்சு சோற்றையும் குழம்பையும் கலந்து தருவது, அதான் விரவி தருதல். சோ விரவி என்றால் கலந்து. எதெல்லாம் கலந்து இருக்கிறது? முழு நீளமும், கருநெய்தல் பூக்கள், அதுதான் நீளம்னு சொல்லப்படுகிற பூக்கள். கருநெய்தல் பூக்களும் ஆம்பல் மலரும் அரவிந்தமும், அரவிந்தம்னா தாமரை, தாமரை ஆம்பல் கருநெய்தல் ஆகிய பூக்கள் எல்லாம் கலந்து. எதோட கலந்துருக்கு? கழுநீரோடு. கழுநீர்னா நம்ம இந்த அரிசி களையிற தண்ணி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கழுநீர்ங்கிறது செங்கழு நீர் பூவை குறிக்கும். சின்ன சின்ன பூவா இருக்கும் செங்கழு நீர் பூ. கூகுள் இமேஜ்ல போட்டீங்கன்னா கூட வரும். செங்கழு நீர் பூ, கருநெய்தல் பூ, ஆம்பல் மலர், தாமரை மலர், இது நான்கும் நீரில் மலரும் மலர்கள், நீர் மலர்கள். சோ இந்த 4 மலர்களையும் அவர் சொல்றதுக்கு பொருள், அந்த ஊர்ல அவ்வளவு நீர் வளம் இருக்கிறது. அந்த மலர்கள் எல்லாம் எதோடு ஒப்புமை சொல்றாரு? முழு நீளமும் மலராம்பலும் அரவிந்தமும் விரவி கழுநீரோடு
மடவாரவர் கண் வாய் முகம் மலரும். கண்ணுக்கு, வாய்க்கு, முகத்திற்கு மலரும். சரி, 4 பூ சொல்லிட்டு 3 தானே சொல்லியிருக்காரு. பார்ட்டு கண்ணு வாயி முகம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மலரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. செங்கழு நீர் பூ இருக்கே, அது எப்படி மலர்ந்து இருக்கிறதோ அத மாதிரி மலர்ந்து இருக்கும். அப்படி மலர்ந்து இருக்கும் முகத்தில், அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய முகம் தாமரையை ஒத்தது. அந்த முகத்தில் இருக்கும் மலர்ச்சி கழுநீர் பூக்களை ஒத்தது. அந்த முகத்தில் இருக்கும் வாய் ஆம்பல் மலரை ஒத்தது. அந்த முகத்தில் இருக்கும் கண்கள் கருணைதல் பூக்களை ஒத்தது. ஆகவே முழு நீளமும் கண், மலராம்பலும் வாய், அரவிந்தமும் முகம், கழுநீரும் மலரும். மலரும் முகம், முகத்தின் மலர்ச்சி, இந்த முகத்துல இருக்கிற ஒளி அப்படின்னு 4ஐயும் அப்படி கம்பேர் பண்றாரு. அவ்வளவு அழகான அந்த ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல இயற்கை அழகும் இருக்கிறது, அங்க இருக்கிற பெண்களும் அழகுடன் விளங்குகிறார்கள், மகிழ்ச்சியான பெண்களாக இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அழகான பெண்கள் அழகான பெண்கள் ஏன் சொல்லிக்கிட்டே வரோம்னா, அங்க இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்னு அர்த்தம். பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிற ஊர் செழிப்பாதான் இருக்கும். ஆக இப்படி ஒரு வார்த்தையை போடுறாரு. செழுநீர் வயல் தழுவும். செழுமையான நீர் வயலை தழுவி செல்லுகிறது, வயலை நிறைத்து செல்லுகிறது. ஆமா, அப்புறம் இவ்வளவு வளம் இருந்தா அந்த ஊர்ல எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசயனம் தொழும் நீர்மை அது உடையார். நீர்மைனா இந்த இடத்துல பண்பு அப்படின்னு அர்த்தம். அவரை இந்த இடத்துல ஒரு போடு போடுறாரு. எப்பா எல்லாரும் வந்து சிறுபுலியூர் சலசயனத்துல இருக்கிற பெருமாளின் பாதங்களை பணியுங்கள், அவரை தவிர எனக்கு வேற தெய்வமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இந்த பாட்டுல தொண்டர் பெருமை பேசுகிறார். இந்த பாட்டுல என்ன வார்த்தை சொல்றாரு? தொழும் நீர்மை அது உடையார் அடி தொழுவார் துயரிலரே. நீ கோயிலுக்கு வர வேண்டாயா, அந்த கோயிலுக்கு வந்து சிறுபுலியூர் சலசயனத்திற்கு கோயிலுக்கு வந்து அதை அங்கிருக்கும் தெய்வத்தை தொழும் பண்பு உடையவர்களது அடி தொழுவார் துயர் இலாரே. அந்த கோயிலுக்கு வந்து அவனை வணங்கும் பண்பு உடையவர்களது திருவடியை வணங்கு, உனக்கு துயர் இருக்காது. எதுக்கு நீ பெருமாள் வரைக்கும் வந்து வணங்கணும்? அந்த பெருமாளை வணங்கிட்டு இப்போ வரான் பாரு ஒருத்தன், அவன் திருவடியை வணங்கு, உனக்கு துயர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. தொண்டர் பெருமை, அடியார் பெருமை பேசக்கூடிய பாட்டு. முழு நீளமும் மலராம்பலும் அரவிந்தமும் விரவி கழுநீரோடு மடவாரவர் கண் வாய் முகம் மலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசயனம் தொழும் நீர்மை அது உடையார் அடிதொழுவார் துயரிலரே. அப்படி அடியார்கள் பெருமையா அப்படி பேசுறார். சேய் ஓங்கு தன் திருமாலிருஞ்சோலை மலை உறையும் மாயா. இறைவனை கூப்பிடுறாரு. எப்படி சொல்றாரு? இந்த இடத்துல ஏன் மாயாங்கிற வார்த்தையை போடுறாரு? திருமாலிருஞ்சோலையில நீதான் இருக்க. எப்படி இருப்ப? திருமாலிருஞ்சோலை போய் பாத்தீங்கன்னா தெரியும். பெருமாள் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா ஜம்முன்னு இருப்பார். ஒரு பெரிய மல்யுத்த வீரன் போல இருப்பார். எப்படி இருக்காரு? சேய் ஓங்கு தன் திருமாலிருஞ்சோலை. சேய்னா நல்ல உயரம், மிக அப்படின்னு அர்த்தம். சேய் ஓங்கு, ஓங்கு சேய், மிக உயர்ந்து இருக்கக்கூடிய தன் குளிர்ந்த திருமாலிருஞ்சோலையின் மலையில் உறையக்கூடிய மாயனே. இங்க குட்டியூண்டா படுத்திருக்க, அங்க மலை மாதிரி இருக்க. அவ்வளவு பெரிய மலையிலையும் நீ தான் இருக்க, இங்க இந்த சின்ன இடத்துக்குள்ளே நீ தான் வந்து படுத்திருக்க. அதான் மாயம். எனக்கு உரையாய் இது, எனக்கு இந்த விஷயத்த சொல்லேன். உங்ககிட்ட தான் அந்த டவுட்டை கேட்கிறேன். திருமாலிருஞ்சோலையில் பெரிய உயர்ந்த அந்த மலையின் மீது, குளிர்ந்த அந்த மலையின் மீது வசி இருக்கிறவனே, அந்த மலையில் உறைபவனே, மாயனே, எனக்கு இதை சொல்லேன். சரி, என்ன கேள்வி? மறை நான்கின் உளாயோ, நீ 4 வேதங்களில் இருக்கிறாயோ? தீ ஓம்பு கை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயோ. அதாவது வேள்விகளை செய்து கொண்டு அதில் நெருப்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கையை உடைய அந்தணர்கள் இருக்கும் இந்த சிறுபுலியூர் சலசயனத்தில் இருக்கிறாயோ?
இந்த கோயிலில் இருக்கிறாயோ, உனது அடியார் மனத்தாயோ, உனது அடியார்களது மனதில் இருக்கிறாயோ, அறியேனே, எனக்கு தெரியலையே. என்ன பிரில்லியண்டா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. முந்தின பாட்டுல என்ன சொன்னாரு, நீ கோயிலுக்கு வரணும்னு கூட இல்லப்பா, இந்த சிறுபுலியூர் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு வந்து போன அடியாரனுடைய திருவடிகளை வணங்கினாலே உனக்கு துயரின்றி போயிரும்னாரு. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை யார்கிட்ட கேட்கிறாரு, இறைவன் கிட்டயே கேட்கிறார். வேதம் அறிந்தால்தான் இறைவன், வேதத்தில் தான் இறைவன் இருக்கிறானா? வேதம் இறைவனை அடைவதற்கு வழிகாட்டும், அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. வேதம் இறைவன் இருக்கும் இடமா? இல்ல. வேதம் இறைவனை காட்டும் வழிமுறை. இப்ப இவர் தெளிவா கேட்கிறார், நீ வேதத்துலதான் இருக்கியா, இல்ல ஹோமம் பண்றாங்க, மீமாம்சம், இறைவனை நீங்க ஹோமம் பண்ணி யாகங்கள் செய்து யாகங்களின் வழியாக இறைவனை வரவழைத்து இறைவனுக்கு ஹவிசு, அவனுக்கான பலிகளை கொடுத்து அவனிடமிருந்து பலன் பெற வேண்டும்னு சொல்றதுதான் வைதீக மரபு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகத்துலதான் நீ இருக்கியா? இதெல்லாம் விட்டுரு. இது எதுவுமே செய்யாம உன்னையவே ஒருத்தன் மனசுல தியானிச்சுட்டு இருப்பானே, உனது அடியார், அங்க இருக்கியா? அப்போ அவர் சொல்றது என்ன பொருள்? இங்கெல்லாம் உரையும் தெய்வம், எங்கெல்லாம் உரையிறான்? 4 வேதங்களின் பொருளாக விளங்கும் தெய்வம், நாம் செய்யக்கூடிய வேள்வியின் பயனாக வரும் தெய்வம், அடியார்களின் மனதில் உறைந்திருக்கும் தெய்வம். மூணுமே ஒண்ணுதான். 3 தெய்வங்களும் ஒரே இடம்தான், 3 இடத்துலயும் அவனே தான் இருக்கான் அப்படின்னு சொல்றது. கல்வியால் அடைவது மறைநான்கின் தெய்வம். ஏன்னா வேள்விங்கிறது சாரி வேதம் என்பது கல்வியை குறிப்பது, அறிவை குறிப்பது. அறிவால் அந்த தெய்வத்தை அடையணும். அறிவில் தெய்வம் இருக்கிறதா? ஆமா. அறிவில் அறிவாய் அமர்ந்துன்னு நாராயணகுரு ஆரம்பிப்பார் அவருடைய ஆத்மோபதேச சதகம். முதல் வரியே அப்படித்தான். அப்ப அறிவுனா இருப்பது இறைவன் தான். அறிவிலிருந்து செயலுக்குள்ள வாங்க. செயல் என்பது என்ன? நான் வேள்வி செய்கிறேன். அப்படி வேள்வியின் வழியாக, செயலின் வழியாக நீங்கள் ஒன்றை அடைய முடியும் என்றால், அதனாலதான் வேள்வியை பற்றி பேசக்கூடிய ரிக்வேதத்தின் பகுதிகளை நாம என்ன சொல்றோம்? கர்ம காண்டம்னு சொல்றோம். கர்மம்னா செயல். என்ன செயல்? அங்க முழுவதுமே இதுதான், வேள்விகளை குறித்து தான் பேசுறாங்க. அதுல என்ன வேள்வியை செய்யணும், எந்த வேள்வி எப்படி செய்யணும், அந்த வேள்விக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் பேசுறதுதான் கர்ம காண்டம். ஞான காண்டம் அறிவு. உபநிஷத்தெல்லாம் நம்ம ஞான காண்டத்துலதான் வரும். அதுதான் இந்த மறைநான்கின் உலாயோங்கிற இடத்துல நம்ம கர்மகாண்ட ஞான காண்டத்தை வச்சோம்னா, தீவோம்பு கைமறையோர் சிறுபுலியூர் சலசயனத்துங்கிற இடத்துல நம்ம கர்மகாண்டத்தை வச்சு பார்க்கலாம். ரெண்டுலயும் அவன் தான் இருக்கான். இது ரெண்டையும் தாண்டி நான் பக்தி செய்து அவனை அணுக முடியுமான்னா அணுகலாமே. அதுக்காகத்தானே அவன் அந்தர்யாமியாக உனக்குள்ளேயே இருக்கான். நீ வெளியே தேட வேண்டாம்யா, வேதத்துல தேட வேண்டாம். அதுல வேதத்துல தேடினாலும் அவன் தான் கிடைப்பான். இல்ல நான் செயல் ஏதாவது செஞ்சு பிராக்டிஸ் ஏதாவது பண்ணி சார் பண்ணு, அப்போ அவன் தான் கிடைப்பான். இல்ல சார் நான் பக்தியோட இருக்க போறேன், பண்ணு, உன் மனசுக்குள்ளேயே அவன் இருக்கான், உனக்கு தெரிவான். இப்படி எல்லாமாக இருக்கிற தெய்வம். நீ எது இப்படிலாம் மாறி நிக்கிறவன் எனக்கு தெரியாது. ஏன் சொல்றாரு? மேல ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க, மாயா. அதான் அவன் மாயம். இந்த 3ல அவன் என்னவா இருப்பான்? ஏன் இப்படி 3 மாறி உட்கார்ந்துருக்கான்? அவன் பண்ற வேலை அது, அவனுடைய மாயம் அது, எனக்கு தெரியாது. அவன் எதுவா வேணாலும் இருக்கலாம். 3ல எங்க வேணாலும் அவன் இருக்கலாம். என் மனசுலதான் அவன் இருக்கான், வேள்வியில இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் மாயம், அங்கேயும் வந்து உட்காந்துருப்பான். வேள்வியில தான் இருக்கான். அவன் ஒன்றும் சும்மா உட்காந்து தியானிச்சிங்கன்னா வரமாட்டான், வேள்வி செஞ்சாதான் வருவான்னு சொன்னா இல்ல, சும்மா உட்காந்து தியானிக்கிறவங்க மனசுலயும் அவன் வருவான். அதான் அவன் மாயம். இல்ல சார் வேதம் கத்துக்கிட்டா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் சார், அப்படியும் இல்லை. அமர்ந்து அவனை மனதில் தியானித்தாலும் அவன் வருவான். அதுதான் அவன் மாயம், என்ன வேணாலும் செய்வான். ஆகவேதான் இவர் ரொம்ப தெளிவா அவன் மாயம் காட்டுகிறான்னு முதல்லயே சொல்லிட்டாரு. மாயான்னு சொல்லிட்டு இந்த மாயத்தை நம்மளால அறிய முடியாதுங்கிறாரு. அறியேனே ஐயா, எனக்கு தெரியாது. தன்னைய முன்வைத்துதான் இதெல்லாம் பேசுறாரு. அறியேனே, எனக்கு எதுவும் தெரியாது.
மை ஆர் வரி நீல மலர் கண்ணனார் மனம் விட்டிட்டு மை அணிந்த அப்படி நீண்ட வரி அப்படி செவ்வரி ஓடிய நீல மலரை போன்ற, நீல மலர் எது? கருணைதல் பூ. கருணைதற் பூக்களைப் போல நீண்ட செவ்வரி கூடிய மையணிந்த அழகிய கண்களைக் கொண்ட பெண்களின் பால் என் மனம் செல்வதை விட்டுவிட்டு உய்வான். உய்வான்னா இந்த இடத்துல உய்ய வேண்டி, செல்வான் அப்படின்னா செல்ல வேண்டின்னு அர்த்தம். உய்வான் உய்ய வேண்டி உன் கழலே தொழுது எழுவேன். அது பெண்களின் பால் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. பெண்களின் பால், அழகிய பெண்களின் பால் என் மனம் போகாமல் அவர்களிடமிருந்து என் மனதை விலக்கி உய்ய வேண்டி, விடுதலை பெற வேண்டி, முக்தி பெற வேண்டி உன் கழலே உனது திருவடிகளையே தொழுது எழுவேன், அதையே தொழுது நிற்பேன் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே சொன்னதுதான். அப்ப பெண்கள் 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 எல்லாம் மோசமா? அப்படி இல்லை. ஆண் பெண் மேல் வைக்கக்கூடிய காமம் அது. சரி, பெண்ணுக்கு இறைவன் ஏன் அப்படி படைச்சிருக்கான்? அழகா படைச்சிருக்கான். பெண்ணுக்கு கண் அப்படித்தான் இருக்கிறது, அவளுக்கு அழகு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. பெண்ணுக்கு அழகு இருந்தா நீ அழகுன்னு சொல்லு. இந்த இங்க எல்லாமே சொன்னோம்ல, நாம முழு நீளமும் கண்ணு, மலராம்பல் வாயி, முகம் அரவிந்தம், செங்கழு நீர் போல மலரும் மலர்ச்சி, இதெல்லாம் சொன்னமே. அழக நீ ரசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு அழகையும் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும்னா உடலால் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போதுதான் நீ புலனுக்கு அடிமையானவனாக ஆகிறாய். அழகு உணர்ச்சி வேறு, அழகை கண்டு உணர்ச்சி வசப்படுறது வேற. நமக்கு அழகை கண்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டுறோம். அழகுணர்ச்சி அடைதல் இல்லை. அழகுணர்ச்சி பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அழகா இருக்கியா பொண்ணு, பார்க்கவே லக்ஷ்மி மாதிரி இருக்கா, லக்ஷ்மிகரமா இருக்க பொண்ணு, அவளை பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது நீ அழகுணர்ச்சி, அதை ரசிக்கிற. அப்ப அந்த அழகுணர்ச்சியை விட்டுட்டு அழகால் உணர்ச்சி வசப்படும் போது நீ அந்த அழகை அள்ளி அனுபவிக்கணும், தின்னுறணும்னு நினைக்கிற. அதுதான் காம எண்ணம். அது பெண் மேல் உள்ள குற்றம் இல்லை, அடங்காத ஆணின் மனம் செய்யக்கூடிய கோளாறு. அதை குறிப்பிடுவதற்குத்தான் இந்த வார்த்தையை அவர் போடுறாரு. மையார் வரி நீலமலர் கண்ணனார் மனம் விட்டு. என் மனம் அவங்க மேல போயிருக்கு, அவ ஒண்ணும் செய்யல, அவ அப்படித்தான் இருப்பா, என் மனம் அங்க போயிருக்கு. அப்படி மனம் அவர்கள் பால் போகாமல் விட்டுவிட்டு, அந்த எண்ணங்களை எல்லாம் நான் விட்டுவிட்டு உய்ய வேண்டி நல்கதியை அடையும் நோக்கோடு உன் கழலே தொழுது எழுவேன். நற்கதியை அடைய வேண்டும் என்ற நோக்கு இருந்தால் உன் திருவடிதான் எனக்கு வழி, அதை தொழுது எழுவேன். மடவார் கிளி, மடவார் கிளி போன்ற பெண்கள், செவ்வாய் மொழி பயிலும். கிளி போன்ற பெண்கள் அவர்களது சிவந்த வாயால் அப்படி மொழி பேசுகிறார்கள். மொழி பயிலும் சிறுபுலியூர் சலசயனம். அங்கு ஐவாய் அரவு அணை மேல், 5 வாய் என 5 தலை நாகம் அங்க இருக்கிறது. ஆதிசேடன், ஆதிசேடனுடைய 5 தலைகளில் 5 நாக்குகள் இருக்கு, 5 வாய் இருக்கு அவனுக்கு. ஆகவே 5 வாய் உடைய அரவு, ஐவாய் அரவு அணை மேல். இப்ப யோசிங்க, மேல பேசும்போது என்ன பேசணும்? மைவார் வரி நீலமலர் கண்ணனார் மனம் விட்டுட்டுன்னு சொல்லும்போது புலனின்பத்தை அடைய வேண்டி அவர்கள் வாழ் என் மனம் செல்லாதவாறு நான் விடுதலை வருவதற்கு உனது திருவடிகளையே நான் தொழுது எழுவேன்னு சொல்றாரு. கீழே கரெக்டா என்ன போடுறாரு? ஐவாய் அரவு அணை மேல் உரை அமலா. அமலன்னா மலம்னா குறை, அமலன் குறைகளற்றவன், குறைகளே இல்லாதவன் அர்த்தம். அப்ப இங்க ஏன் ஐவாய் அரவுன்னு சொல்றாரு? ஐம்புலன்களும் இங்க அப்படி மென்ஷன் பண்றாரு. இந்த ஐம்புலன்களும் பாம்பு போல விஷம் கக்கி நம்மை பாழாக்கக்கூடியது. ஆனால் தெய்வம் அது மேல ஏறி படுத்துருச்சுன்னா அந்த பாம்பு அடங்கிரும். அப்ப எனது புலனாசை மீது அவன் திருவடிகளை தூக்கி வச்சிட்டேன்னா எனது புலனாசையினுடைய எல்லாமே போயிரும். தனியா ஒரு பாம்பு அஞ்சத்தக்கது, ஆனா இறைவனின் திருவடிகளில் இருக்கும் பாம்பு, இறைவனின் மேல், இறைவன் அதன் மேல் ஏறி படுத்திருக்கும் போது நாம ஆதிசேடனையும் சேர்த்துதானே வணங்குறோம். கருட வாகனத்துல பெருமாள் வரார், கருடனுக்கும் சேர்த்துதான் நம்ம வணங்குறோம்.
பெருமாளால் கருடனுக்கும் அந்த பெயர் பெறுகிறது. பள்ளிகொண்ட பெருமாளை கோயில்ல பார்க்குறோம். நம்ம வணங்குறது பெருமாள் பாம்பையும் சேர்த்து தான் வணங்குறோம். ஆதிசேடனையும் சேர்த்து தான் வணங்குறோம். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமை. அப்போ எது அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதுவே, எது கெடுதல் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அதுவே, எது விடம் கொண்டதாக இருக்கிறதோ அதுவே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது, இறைவனின் திருவடிகளில் சென்று சேரும் போது வணங்கத்தக்கதாக மாறுகிறது. ஐவாய் அரவு அணைமேல் உரை அமலா அருளாயே எனக்கு அருள் செய்ய மாட்டாயா. கருமா முகில் உருவா, அப்படியே இது பூரா சந்தம் தான். வாய் வாய் விட்டு சொல்றதுக்கான பாட்டு இந்த 9வது பாட்டு. கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினது உருவா திருமா மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனது அடியே சரண் ஆமே. அப்படியே கொஞ்சி தள்ளுறார். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது கண்ணே மணியே மூக்கே தங்கமே வைரமேன்னு எப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சுவோமோ அப்படியெல்லாம் பெருமாளுடைய அந்த அந்த வடிவத்தை சொல்லி சொல்லி வணங்குறார். கருமாமுகில் உருவா, மலை போன்ற கரிய மலை போன்ற முகில் உருவம். மேல வந்து மழை மேகம், ஒரு மலை திரண்டு வானத்துக்கு மேல ஒரு மலை நிக்கிற மாதிரி கரிய மேகம் திரண்டு நிற்கிறது. அந்த வடிவத்துல இருக்க. கனல் உருவா, நெருப்பு மாதிரியும் இருக்க. இப்ப நரசிம்மரா வெளியே வரும்போது நீ கனல்ல உருவன் இல்ல. அப்படி ஒரு கம்சனை அழிக்கும் போது நீ எப்படி இருந்த, நரசிம்மமாய் வரும்போது நீ எப்படி இருந்த, அந்த கனல் உருவும் நீதான். புனல் உருவா, நீர் போல இருக்கிற. உன்னை எப்படி ஆட்சியரெல்லாம் உன்னைய விரட்டி அடிக்கிறாங்க சேட்டை பண்றேன்னு. ஒருத்தி வந்து இந்த பரம்பொருளை கட்டி போடுறா, சின்ன கைத்தால கட்டி போடுறா. எல்லாரும் வந்து குத்தம் சொல்றாங்க, உன்னை திட்டுறாங்க, கடும் மொழி பேசுறாங்க. உன் கூட சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் வேற ஆடுறாங்க. ஆய்ச்சியர் குறவை ஆடுகிறார்கள். உன் மேல கோவப்படுறாங்க. உன் மேல வந்து பூக்களையும் பழங்களையும் வீசி எறியறாங்க. ஆய்ச்சிய பெண்கள் உன் மேல ஊடல் கொண்டு. அவங்களோடலாம் நீ எப்படி இருந்த, நீர் போல் இணைந்திருந்தாய் அவங்களோட. அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் அப்படி போய் நீர் போல் அப்படி இருந்த. புனல் உருவா, பெருமாள்வரை உருவா, ஆனா நீதான் பிரம்மாண்டவனாகவும் இருந்த. இந்த ஆயர்பாடியில் ஆடின அதே கண்ணன் தான் போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு விசுரூபம் காட்டினவன். பெருமாள்வரை உருவன் அவன், மலை போன்ற உருவில் இருப்பவன். பிற உருவா, இந்த உலகில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் வடிவம்னு கொண்ட பொருட்கள் அனைத்தும் அவன்தான். நம்ம தான் ஏற்கனவே பார்த்துருக்கோமே. அவன்தான் வந்து இந்த இது சரீரம், நாம சரீர சரீரி பாவம். அவன்தான் சரீரம். அந்த சரீரத்தை கொண்டவர்கள் நாம் சரீரி. நாம கையு காலு உடல்னு நாம வச்சிருக்கிற எல்லாம் அவனுடையது. அவனாதான் நம்மள இந்த உருவத்தை படைச்சு இதுக்குள்ள ஜீவாத்மாவை இறக்கி அனுப்பி விட்டுருக்கான். அப்ப இந்த உடல் யாருடையது? அவன். அதனாலதான் அவன் எடுத்துக்கிறான் திரும்ப. என்னுடைய உடல், எனது உரிமை, எனது உடல். அதெல்லாம் நீ சோசியல் மீடியால டேகா போடு, நல்லா இருக்கும். அது உனது உடலா? அந்த உடல் மேல் என்ன உரிமை உண்டு? உன்னை கேட்டுட்டு உன் உடல் வயசாகுதா? உன் உடலுக்கு உன்னை கேட்டுட்டு தான் உன் உடலுக்கு வியாதிகள் வருதா? ஏன் உடல், ஏன் அனுமதி இல்லாம எப்படி வியாதி வரலாம்? டயலாக் பேச முடியுமா? ஏன் உடலுக்கு வயதாகிறது? ஏன் உடல் நோய்வாய்ப்படுகிறது? ஏன் உடல் ஒரு நாள் மரணிக்கிறது? அப்ப இந்த உடல் மேல எனக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? இந்த உடல் என்னுடையதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் அடியார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆழ்வார் கேட்கக்கூடிய கேள்விகள் அதுதான். அப்போ உரு என்று வருவது அனைத்தும் அவனுடையது, அவன் கொடுத்தது. அதான் பிற உருவா, உருவாக வரும் அனைத்தும் அவனுடையது. நினது உருவா திருமாமகள் மருவும், அதாவது உனது உருவாக திருமாமகளும் இருக்கிறாள். நான் சொன்னேன் இவர் தாயார ஒரு வரியாவது பாடாம இருக்க மாட்டாருன்னு. அது எப்படி பெருமாள் வடிவா தாயார் இருப்பா? அதுக்கு பெயர்ல அதுக்குத்தான் முதல்ல சொன்னோம். அவன் கிருபா சமுத்திர பெருமான், கருணை கடல். அவள் யாரு? தயாநாயகி, தயை செய்வதில் தலைவி அவ. இவன் கருணை செய்வதில் கடலை போன்றவன்,
அவள் தயை செய்வதில் தலைவியாக விளங்குபவள். அப்ப தலைவனுக்கு மாதிரிதான் தலைவியும் இருக்கா. நினது உருவா திருமாமகள் மருவும். உனது உருவு போலவே திருமாமகள் அங்க இருக்கா ஐயா. உன்னைய மாதிரியே இருக்கா அவளும். நினது உருவாக திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்தில் இருக்கும் அருமா கடல் அமுதே. மூலவருடைய பெயர் அருமா கடல் அமுதன். அவன் தான் அங்க இருக்கிற பெருமாள் மூலவர். அவரை சொல்லியாச்சு. நினது உருவா திருமாமகள் மருவும் அருமா கடல் அமுதே. அதாவது கடலில் கிடைத்த அருமையான அமுதம் போன்றவனேன்னு பெருமாளை சொல்றாங்க. ஆனா திருப்பார்கடலில் கிடைத்த இன்னொரு பெருஞ்செல்வம் யாரு? திருமகள், பிராட்டி, மகாலட்சுமி தாயார். அப்ப மகாலட்சுமி தாயாரே இவன் தான் அமுதம். இவன் வடிவில தான் அவளே வரா. அமுதமே இவன் தான். கடலை கடைந்து வந்த அமுதம் போல விளங்குபவன் இவன் தான். இவன் வடிவெடுத்த போரி அவ வரா. ஆகவேதான் இந்த வார்த்தை, நினது உருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே. அப்படி தாயாரையும் பெருமாளுடைய ஒரு பகுதியாக்கி பார்த்து, ஏன்னா நெஞ்சில தானே இருக்கா, அவனுடைய ஒரு பகுதி தானே அவ. அப்படி பார்த்து உனது அடியே சரண் ஆமே, உனது திருவடிகளையே சரணடைந்தேன் ஆம் அப்படின்னு அவர் சொல்றார். சீரார் நெடுமருகில், மருகுனா வீதி, சீர் ஆர் நன்கு சீராக அழகோடு இருக்கக்கூடிய, நெடுமருகு நீண்ட வீதிகளை கொண்ட சிறுபுலியூர் சலசயனத்து, சிறுபுலியூர் சலசயன கோயிலில் ஏறார் முகில்வண்ணன் தன்னை. ஏர் என்றால் அழகுன்னு பொருள். ஏறார் அழகு நிறைந்த, முகில் வண்ணன் கார்வண்ணன் மேகத்தை போன்ற வண்ணமுடைய அவனை, இமையோர் பெருமானை இமையோர்களாகிய தேவர்களுக்கு தலைவனை, காரார் வயல் மங்கைக்கு இறை. இறைனா இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். காரார் வயல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்கு செழித்து வளர்ந்திருக்கிற வயல். வயலே கரும் பச்சையா இருக்கு, அதான் காரார் வயல். நீர் நிரம்பிய கரும் பச்சை வடிவத்துல இருக்கு, அவ்வளவு செழிப்பா இருக்கு அந்த நெல் எல்லாம். அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த மங்கை நாட்டிற்கு தலைவன், மங்கைக்கு இறை. யாரு? கலியன், கலியனாகிய திருமங்கை மன்னன். ஒலி மாலை, அவன் செய்த இந்த மாலையை, பாமாலையை, பாரார் ஒலிமாலை இவை பாரார் பரவித் தொழ. பாரார்னா பூமியில் உள்ளோர், பாரில் உள்ளோர் பாரார், பாரில் உள்ளோர் பரவித் தொழ. கலியன் ஒலிமாலை இவை பாரார் பரவித் தொழ, பாவம் பயிலாவே. பயிலுதல்னா நிலைத்திருத்தல்னு அர்த்தம், சேர்ந்திருத்தல்னு அர்த்தம். எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயிலுதல். நடம் பயிலுதல்னா நடனம் சேர்ந்து அப்படி ஆடுறது, உடலோடு சேர்ந்து நடனம் ஆடுறது. இப்போ பாவம் பயிலாவே, பாவங்கள் அவர்களுடன் இணைந்து இருக்காது அப்படின்னு இந்த பாட்டுக்கு பலன் சொல்லி முடிக்கிறார். நண்பர்களுக்கு நன்றி. கேள்விகள் இருந்தா கேளுங்க. தேங்க்ஸ் ராஜா, இன்னைக்கும் மிக சிறப்பான உரை. எனக்கு கேள்விகள் இல்லை. முத்துகிருஷ்ணன் சார், வெற்றி சார், உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இல்லை சார், நன்றி, தேங்க்யூ ஜெஜா. வேற ஒன்றும் இல்லை, குறிப்பாக ஒன்றும் இல்லை. அது அந்த உலகமே ஜெஜா அந்த இவங்களை பற்றி சொன்னப்ப, இந்த பெருமாள் இந்த இவரும் பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி சாங்கிய மாதிரி இருந்தது, அதுக்காக கேட்டேன். அந்த உலகம் அந்த டக்குன்னு வர ஞாபகம், அந்த பிரகிருதியும் அவரே தான் அப்படிங்கிற மாதிரி, அவர் பிரகிருதி, அவர் புருஷனா இல்லாம பிரகிருதியாகவும் அதில் உள்ளுறைவனாகவும் இருக்கிற மாதிரி அந்த நடுவில் உள்ள பாட்டு இருந்தது, அந்த பெருமாளை பத்தி சொன்னப்ப. அந்த பாட்டு சொல்லுங்க, வர 1 minute எடுக்கிறேன். இங்க வர மாட்டேங்க, 1 minute.
1 மினிட். சார், கருமா முகில் உருவா, கனல் உருவா, புனல் உருவா, பெருமாள் மறை உருவா, அந்த பாட்டா? அதுல தான் வராங்க. கண்ணாடி. அதை நீங்க சொல்லிட்டே வந்தோடனே அது thought அது என்னமோ அது 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 வைணவத்துல பெருமாள் தான் எல்லாம். இந்த பூமிங்கிறதே பெருமாளுடைய உடல் தான். பூமியே ம், அவனால் படைக்கப்பட்டதுதான். போக்தா போக்ய, அதாவது அதுக்கு தான் அந்த நவவித சம்பந்தம்ங்கிற ம், அந்த கருத்தை நம்ம பார்க்கணும். 9 விதமான உறவுகள் பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் உண்டு. அதுல ஒன்று, அவனே போகத்திற்கான பொருளாக நாம் அனுபவிக்கும் பொருளாக விளங்குபவனும் அவன்தான். அனுபவிப்பவர்கள் தான் பக்தர்கள். அப்ப இந்த உலகத்தில் மழையாக இருந்தால் மழையை நாம் அனுபவிக்கிறோம், அதுவும் அவன்தான். நீங்க உண்ணும் உணவு, அதுக்குனாலதான் அந்த வார்த்தை வருது. தின்னும் சோறும் இது சாரி, என்ன, உண்ணும் உணவுமா, டக்குன்னு மறந்து போச்சு. பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனுக்கு இன்னும் கண்ணனே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு. எல்லாமே அவன்தான். சோ அனுபவிக்க பொருள்படும் பொருள் அவன்தான். உடல், சரீர சரீரி பாவம்னு இன்னொன்னு இருக்கு. எது சரீரம்? பொருளென விளங்கும் அனைத்தும் சரீரம். இப்போ மலை என்பது பூமியினுடைய சரீரம், பிருத்திவியினுடைய சரீரம் மலை, மண் இப்படி இருக்கிறது. காற்று, அது ஒரு பிரகிருதியினுடைய ஒரு அங்கம், அது சரீரம். பரந்த வெளி அண்டத்தின் சரீரம். நெருப்பு, எங்கெல்லாம் நெருப்பு எரியுதோ அது காட்டுல எரியும், வீட்டுல எரியும், அடுப்புல எரியும், யாக குண்டத்துல எரியும். எங்க எரிஞ்சாலும் அது அக்னியினுடைய அங்கம். இப்படி அனைத்துமே அங்கங்கள் தான். இந்த அங்கங்களாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களாலான இந்த பருவுலகமும் பெருமாளினுடைய ஒரு இதுதான், சேதனம். அவனுடைய வடிவம் தான். அவன் தான் இதெல்லாம். தன்னை தன்னை வச்சுதான் அவன் இது எல்லாத்தையும் பிறப்பித்தான் அப்படின்னு தான் அதுல சொல்லப்படுவது. ஆகவேதான் இவர் சொல்லும்போது அனைத்து உருவாகவும் வந்தவனேங்கிறாரு. அந்த வார்த்தையை கவனிங்க. பொருள்னு அவர் சொல்லல, நாம தான் அந்த பொருளை எடுத்தோம். அவனே பொருளாக வந்தவன் நாம தான் சொன்னோம். அவர் ஓகே. தெளிவா சொல்றாரு, அந்த பொருளின் உருவாக வந்தவனே. கருமா முகில் உருவா, கனல் உருவா, புனல் புனல் பொருள். ஆனா அந்த புனலின் உருவத்தில் வந்தவன் அவன்தான். கனல் ஒரு பொருள், ஆனா அந்த பொருளின் உருவமாக வந்தவன், உருவத்தில் வந்தவன் கனல் உருவா. இப்படி அனைத்திலும் அந்த பொருள், அந்த பொருள் உருவாக மாறி வந்தவன் இறைவன் தான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். தேங்க்ஸ் ஜஜா. இது உடனே கீழே என்ன யாராவது புரியுதுன்னா, கேள்வி இருக்கா? ராஜா, அந்த அதேதான் அந்த உருவான்னு சொல்லிட்டு வர்றதுதான். இந்த உருவமே ஒரு பிரகிருதியோட ஃபார்ம் இல்லையா அது? சார், அந்த ஃபார்மே அவன்தாங்கிறாரு. எப்ப எத்தனை ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னாலும் அதெல்லாம் அவனுடைய வடிவங்களே. அதுதான் நீங்க விஸ்வரூப தரிசனத்தினுடைய அர்த்தமே அதுதான். விஸ்வரூபத்துல அவர் எத்தனை வடிவம் காட்டுறான்னு பாருங்க. ஒரு பக்கம் பிறப்பு அவனிடமிருந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு புறம் அனைத்தையும் வாரி விழுங்கும் ஒரு வாய், அகண்ட வாய் திறந்து எல்லாத்தையும் பூமியில இருக்கிற அம்பலத்தையும் விழுங்குறான். அவன் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். விஸ்வரூப படத்துல டீசெண்டா சில படம் போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த இஸ்கானுடைய விஸ்வரூப தரிசனத்தை, அத அந்த படத்தை பெருசாக்கி பாருங்க, கூகுள்ல டவுன்லோட் பண்ணி. மண்ணு, மரம், மட்டை, வீடு, மிருகங்கள் எல்லாத்தையும் அவன் வாய்க்குள்ள விழுங்குவான், அள்ளி போடுவான் உள்ள. அப்போ அவனுடைய வடிவம், அவனுடைய உருவம் என்பது எல்லாத்தையும் அவனாகவே இருக்கான். மொத்தமுமே அவன்தான். அப்போ உருவமாகி வருபவனும், அந்த உருவத்தினுடைய எல்லாவற்றையும் நிர்ணயிப்பவனும், அதற்கு உள்ளுரைபவனும் அனைத்துமே அவன் தான் இருக்கான். ஃபார்ம், அவன் ஃபார்மா இல்ல, எல்லா ஃபார்மும் அவனாகவே இருக்கிறான். அவ்வளவுதான். அவன் ஃபார்மா இல்ல, ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்கிட்ட இருந்து வந்தது. அவ்வளவுதான். அவர் தனித்து தானே இருப்பாரு. இன்னும் புருஷன் தனியா தானே இருக்கணும். புருஷன் தனியாகவும் ஆமா, பிரகிருதி அவன் தனியாகவும். தனியாகவும் இருப்பான், பொருளாகவும் இருப்பான். சிவம் தனித்து இருக்கும், சக்தியோடு இணைந்து சிவசக்தியாகவும் இருக்கும்.
சிவசக்தி ஆனதுனால சிவம் இல்லாம ஆயிராது. அதுதான் இங்க பொருள். புருஷன் பிரகிருதின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவத்துல இருக்கிற இதை வந்து சாங்கியம் என்ன சொல்லும்? புருஷன் ஒருத்தன் இருந்தா பிரகிருதின்னு ஒண்ணு இப்படி நிகழ்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது, இந்த புருஷனுடைய இந்த விளைவால பிரகிருதியாக இப்படி அது உருவாயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா, வைணவம் என்ன சொல்லும்? அந்த புருஷனும் அவன்தான், அந்த பிரகிருதியும் அவன்தான் அப்படின்னு சாங்கியத்துல இருந்து ஒரு ஸ்டெப் மேல ஏறும். அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம இதை பார்த்த உடனே நம்ம பிரகிருதி புருஷன் வந்த உடனே டபால்னு சாங்கியத்துக்கு தாவிடுவோம். ஆனா சாங்கியம் சொன்னதை இவங்க மேல ஏத்தி, சாங்கியம் ஒரு தரிசனம், வைணவம் ஒரு சித்தாந்தம். Yeah. சாங்கிய தரிசனத்துல இருக்கக்கூடியத வைணவம் பெருமாளினுடைய பண்பாக பார்க்கும். சைவம் அதே சாங்கியத்தை எடுக்கும். இதே டைலாக் அது சிவனுக்கு சொல்லும். சிவன் தான் எல்லாமாக இருப்பவன், அவனே சக்தியோடு இணைந்து பொருளாக இந்த உலகத்தில் இருக்கிறான். சிவசக்தி ஐக்கியமே நீ பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த பிரகிருதி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சாங்கியம் அதற்கு உள்ள அது அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிற ஒரு பாயிண்டா அது உள்ள நிற்கும். ஒரே லாபுக்கு தான் சார். குற்றம் சாட்டுபவனும் அதை தான் வச்சு வாதாடணும், குற்றம் சாட்டப்பட்டவனும் அதை வச்சுதான் வாதாடணும். அவ்வளவுதான் சாங்கியத்தோட ரோல். நன்றி நன்றி. அதான் பேசிக். அதுல இருந்தா மேல பில்டப் பண்றானுங்க. இது சைவமும் சரி, வைஷ்ணவம், மற்ற தத்துவங்களுமே, மற்ற தரிசனங்கள் கூட அந்த தரிசனத்து மேல தானே பில்டப் பண்றாங்க. ஆமா ஆமா, நம்ம எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றாகத்தானே வளர்றோம். சரி. அப்புறம் இந்த பாடல்கள் பூரா சந்தத்தோட யாராவது பாடி இருக்காங்களா? பாட்டா இருக்கும் சார், எனக்கு தெரியல சந்தத்தோட. ஆனா கட்டாயம் சந்தத்தோட பாட வேண்டிய பாடல்கள். ரொம்ப படிச்சோன்னா எல்லாமே இதுல உள்ள 6 பாடல்கள் நல்லா ரொம்ப சந்தம் கட்டி இருக்குது. அதனால ஏதாவது பாடல்கள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு கட்டாயம் இருக்கும் சார், எனக்கு தெரியல. தேடி பார்ப்போம், தேடி பார்ப்போம். நன்றி நன்றி ஜாஜா. ஆனந்த்குமார் சொல்லுங்க, மற்றதை வைண்ட் அப் பண்றேன். வெற்றி என்ன சொல்றாரு கேளுங்க. வெற்றி வெற்றி ஏதாவது சந்தத்தோட இப்போ அந்த வெண்முரசோட பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, கமலஹாசன் கூட பாடியிருந்தாரு. அது கூட இந்த அனலூர்வா அந்த பாடலோடைய இன்னொரு வடிவமா தான் இருக்கு. அந்த ஒரு சொல்லு கூட அது மாதிரி வரும். உருவாய், அந்த இது உருவாய் மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்குமே, இன்னொரு சொல்ல காணுரை ஓய் கடலுரை ஓய்ட்டு வருஷலாம் வரும். உரை ஓய். கரெக்டா, அதே மாதிரிதான் இருக்கு. இப்போ இந்த பசங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கரெக்ட். சோ பாப்போம், we will தேடி பாப்போம். ஆனந்த்குமார், we can wind up then otherwise. ஓகே ஓகே. கீழே ரூம்ல இருக்கவங்க யாராவது क्वेश्चंस இருக்கா? ஜாஜா அவ்வளவுதான். ஜாஜா கேள்விகள் எதுவும் இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. மணிநீளம்னு சொல்லி நீளம் பேச ஆரம்பிச்சு, நீளத்துல பேசும்போது நிறைய பிரபந்தம் பாடல்களை அதுக்கு ரெஃபர் பண்ணதுனால தான் நம்ம விஜய் எல்லாருமா சேர்ந்து நீளம் முடிஞ்ச உடனே பிரபந்தம் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆகவே பிரபந்தத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் பிரபந்தத்திற்கும் நீளத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. பிரபந்தம் விதை, அதிலிருந்து எழுந்த பெருங்காடு கம்பராமாயணம். அதே விதையிலிருந்து முளைத்த ஒரு பெரிய சோலை நீளம். நன்றி ஜாஜா. நன்றி நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து வியாழக்கிழமை சந்திப்போம். அடுத்த தேங்க்ஸ். குட் நைட். நன்றி நன்றி.